ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் கேட்டிருந்த மாடல் இது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு 5 ஸ்டாரு 210 இது வந்து கொஞ்சம் ஹெவி யூனிட், அவுட்டர் யூனிட் எல்லாமே உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும். இது மேக்ஸிமம் வந்து ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் வரையும் ஏரியாவை இது கவர் பண்ணுது. நாங்கள் லைவாக செக் பண்ணியும் பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நம்ம லைவாக என்னவோ அதை மட்டும்தான், எதையுமே நம்ம உங்களுக்கு எதுவும் நம்ம உண்மை இல்லாததை எதுவும் நம்ம சொல்கிறது இல்லை. எப்போவுமே நம்ம ப்ராக்டிக்கலாக என்னவோ அதை நம்ம லைவாக எடுத்து தான் எல்லாருமே நம்ம வீடியோ போடுறது. வீடியோ பொறுத்தவரையும் நம்ம எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணுறது இல்லை. எல்லாமே வந்து கஸ்டமராக இருக்கட்டும், ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம நீட்டாக கஸ்டமருக்கு புரிகிற மாதிரி. டெக்னீஷியனாக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, கஸ்டமராக ஒருத்தர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீட் அண்ட் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம மெயினாக வீடியோ போடுறது. இது மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, இது CS EU 24CKY 5FM அந்த மாடல். இது இன்டோர் யூனிட்டு நார்மல் சைஸ் தான் உங்களுக்கு. நார்மலாக அதாவது கொஞ்சம் லென்த் அதிகமாக வரக்கூடியதை 110 நம்ம இப்போ அந்த இன்டர் யூனிட் எப்படி இருக்குமோ அதே சைஸ் தான் இருக்கும். அவுட்டோர் யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் யூனிட் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் யூனிட். பேனாசோனிக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய சைஸ் யூனிட் இது தான். உங்களுக்கு இது ஃபுல் ரிவ்யூ வந்து என்னென்ன இதில் இன்னரில் என்ன இருக்குது, அவுட்டரில் என்ன இருக்குது, நம்ம என்னென்ன இதில் வரோம் அப்படிங்கிறது, பேக்கிங்கில் என்ன வருங்கிறத நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். நிறையா பேர் கேட்டிருக்கிறது வந்து இதில் அந்த ப்ளூ கோட்டிங்கு, மற்றபடி இன்னர் பார்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. நமக்கு நிறையா பேர் கஸ்டமர் கால் பண்ணுறீங்க, என்னால் கால் மட்டும் அட்டன் பண்ண முடியாது. மெசேஜ் பண்ணிங்க, வாட்ஸ்அப் லிங்கில் போய்ட்டு எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து ஃபுல் மாடல் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் வர காப்பர் கிட்டு, கம்யூனிகேஷன் கேபிள் இதெல்லாம் வந்து பேசிக்காக நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210க்கு வந்து இந்த மாடலுக்கு மட்டும் உங்களுக்கு 558-154 காப்பர் பைப்பு இதில் வர்றது. 3 மீட்டர் கொடுத்துருவாங்க, வித் பிளாரிங் கூட கொடுத்துருவாங்க. இதில் வந்து இண்டோர் யூனிட்டில் வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் வித் பேட்ரி, இண்டோர் ஸ்க்ரூ, டேக் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதே போல் டெம்ப்ளேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 ஃபில்ட்ரு, இது 2 ஃபில்டருமே வந்துடும். நிறையா டெக்னீஷியன்ஸ் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணாமல் போயிடுறீங்க அப்படின்னு கஸ்டமர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. இது கம்பல்சரி ஃபிக்ஸ் பண்ணணும். இது நிறையா பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, சர்வீஸ் வரும்போது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்களா. ஆனால் இது கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணும்போதே ஃபிக்ஸ் பண்ணணும். 2.5 ஃபில்டருங்கிறது அந்த அதாவது மைனூட் டஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்காண்டி தான் இது கொடுக்குறது. இதில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் பொறுத்தவரையும் உங்களுக்கு 4-வே ஸ்விங்கு வந்துடும், ஸ்மார்ட் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்துடும். மற்றபடி பேசிக்காக உள்ளது எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்கும். இதில் வந்து நேனோ எக்ஸ், அதாவது அந்த HU சீரீஸில் இருக்கிற அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் இதில் இருக்காது, மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கும். இதில் ப்ளூ கோட்டிங் பார்த்திங்கன்னா, அந்த இண்டோர் யூனிட்டில் உங்களுக்கு நான் வீடியோவில் கிளியராக காட்டுறேன் பார்த்தீங்களா. காயிலில் ப்ளூ கோட்டிங் நிறையா நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது எப்படி இருக்குங்கிறது இப்போ இந்த வீடியோவில் லைவாக காட்டுறேன். அதே போல் அவுட்டோரே நான் ஃபுல் யூனிட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இதில் ஃபேன் லீப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேன் லீப் வரும். இதில் பிசிபி வந்து அவுட்டோர் யூனிட்டில் வர பிசிபி இன்வெர்டர் டைப்பை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் வரும். இந்த பிசிபி வந்து வித் உங்களுக்கு எரர் கோடிங்கோட உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா இது 5 ஸ்டார் யூனிட்னால இதில் DC கம்ப்ரஸர் தான் வரும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதே போல் அவுட்டோரில் வர காயிலையும் இதுதான் அந்த அவுட்டோர் ப்ளூ கோட்டிங், நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா ப்ளூ கோட்டிங்கிறது உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டு வரும், இல்லை உங்களுக்கு சும்மா வாயில் சொல்கிறதோடு நிறுத்திடுவாங்க. அது எப்படி லைவாக இருக்குது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியலை. கஸ்டமராக ஒருத்தர் ஏசி எடுக்க போகிறாங்க, வாங்க நியூ ஏசி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அதுக்காண்டி தான் நான் இதில் உங்களுக்கு தெளிவாக ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினேன். அதே போல் இதில் ஃபேன் லீப்பும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இது பெரிய சைஸ் ஃபேன் லீப்பும் உங்களுக்கு 3 ஃபேன் லீப் வரும். நார்மலாக நமக்கு இதோட சின்ன யூனிட் 1.5 டன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லீஃப் தான் வரும் பேனாசோனிக்கை பொறுத்தவரையும். பைப் லைனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு 5/8, அதாவது பெரிய சைஸ் பைப் லைன் இதில் தான் வரும். மற்றது 3F, இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் போட்டிருமே 210 3Fன்னு, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 தான் வரும். 1/2 1/4, அதாவது இது நம்ம நார்மலாக 1.5 டன்னுக்கு வர சைஸ் யூனிட் பைப் தான் வரும். இதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு 5/8 வருது. அதே போல் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஒயரும் பார்த்தீங்கன்னா இதில் வர்றது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் 2.5 ஒயரிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம இண்டோருக்கு கொடுக்குற ஒயரிங்கும் எப்போவுமே 2.5 தான் கொடுக்குறது. அது வந்து கொஞ்சம் கிளியராக நீட்டாக ஜாக் போட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஃபியூச்சரில் லூஸ் கான்டாக்ட் எதுவும் இல்லாமல். இங்கே சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹோல்ஸ் எல்லாமே கஸ்டமர் பில்டிங் கட்டும்போதே ஹோல்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி இண்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயரிங்லேருந்து எல்லாமே கன்சீல்டாகவே இருந்தது.
இது மெயினாக நம்ம டெம்ப்ளேட் ஃபிக்ஸ் பண்ணுறதும் சரி, ஹோல் வந்து நியூ ஹோல் போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்லோப்பிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்பிட் லெவல் வச்சு பார்க்குறது பெஸ்ட்டு. எல்லா வீடியோலையுமே நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் ஸ்பிட் லெவல்னு சொல்லுவேன். ஸ்பிட் லெவல் வைக்கிறதுனால என்ன நமக்கு மெயின் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட், அதாவது உள்ள ரிட்டர்ன் வாட்டரோ இல்லை ஸ்லோப்பிங் இல்லாதனால அந்த ட்ரேயில் வாட்டர் நின்னோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வாட்டர் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம நம்ம கண்ணில் ஸ்ட்ரெயிட் பார்த்து வைக்கிறதுக்கும் ஸ்பிட் லெவல் வச்சு வைத்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு சீலிங்காக இருந்தாலும் சரி, ஃபால் சீலிங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கான தான் ஸ்பிட் லெவல் நம்ம வைக்கிறது. நம்ம ஏசியோட ஏசிக்காண்டி சீலிங்கை பார்க்கக்கூடாது, அதே போல் ஜன்னலையும் பார்க்கக்கூடாது. ஸ்பிட் லெவலில் என்ன மெஷர்மெண்ட் காட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிறது பெஸ்ட்டு. நம்ம டெம்ப்ளேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்துங்க. இன்டோர் யூனிட் வந்து மெயினாக நம்ம அந்த டேப்பு எல்லாமே நீட்டாக கிளியராக கஸ்டமர் நம்ம எப்போவுமே நம்ம அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறது. அதே போல் இதில் இன்டோர் ஒயரிங் பார்த்திங்கன்னா நம்ம டேப்பு காப்பர் பைப்பு கூட நம்ம லே பண்ணி கொண்டு வந்தோம். இதில் உங்களுக்கு டேப் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே காட்டன் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். காட்டன் டேப்பு அதுக்கு மேலே இன்னொரு டேப்பு நம்ம அடிஷ்னலாக, அதாவது ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி அடிஷ்னலாக இன்னொரு டேப்பு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் அவுட்டர் யூனிட் இங்கே ஸ்டாண்டு யூஸ் பண்ணலை. ஸ்டாண்டுக்கு பதில் இங்கே ரப்பர் புஷ்னால் இது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலு, நிறையா பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு ரப்பர் புஷ் இருக்குது அப்படிங்கிறது டெக்னீஷியனுக்கு சொல்லலை, நான் கஸ்டமருக்கு சொல்கிறேன். சில இடத்துல சன்சைடில் வைக்கிறோம் இல்லை டெரஸில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம இந்த ரப்பர் புஷ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யூனிட் வந்து பேஸ்மெண்ட் ரஸ்ட் ஆகாது. உங்களுக்கு யூனிட் வந்து மெட்டாலிக்கு ரஸ்ட் ஃப்ரீ அவுட்டோர் வருது, ஆனால் பேஸ்மெண்ட் வந்து எப்போவுமே ஸ்டீலில் தான் வரும். அதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டு அவுட்டோருக்கு ஸ்டாண்டு மேக்ஸிமம் நாங்கள் ஸ்டாண்டை தான் ரெஃபர் பண்ணுவோம். இருந்தாலும் நான் இது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் இது நம்ம ஃபுல்லாகவே யூனிட் பைப்லைன் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு வேக்கம் போட்டு தான் நம்ம எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வேக்கம் ஃபுல்லாக காட்டியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம நிறையா வீடியோவில் வேக்கம் மட்டும் ஸ்கிப் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படிங்கும்போது கஸ்டமர் பார்க்குறவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி. நான் வேக்கம் வந்து எப்போவுமே செப்பரேட்டாகவே நிறையா வீடியோ போட்டிருப்பேன். கம்பல்சரி நம்ம இன்ஸ்டால் பண்ணுற எல்லா விஷயமும் வேக்கம் பண்ணி தான் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கம் எப்படி எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும், பிஎஸ்சி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஐடியல் ப்ரெஷர், ரன்னிங் ப்ரெஷர் எல்லாமே நம்ம செக் பண்ணி காட்டிடுறது எப்போவுமே கஸ்டமருக்கு. நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டோம். இன்டோர் யூனிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெபிளைசர் கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க, விகார்டு பிராண்டில் வாங்கியிருந்தாங்க. இது சிங்கிள் பூஸ்டர் தான், 5 kV. நம்ம அதையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த ஸ்டெபிளைசர் பொறுத்தவரையும் உங்களுக்கு இன்புல்ட்டு வோல்டேஜ் காட்டும். நம்ம வோல்டேஜ் லைவ் என்ன வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது, இந்த வீடியோ பற்றி எதனா தெரிஞ்சுக்கணும், பைப் லைன் எல்லாமே நீட் அண்ட் கிளியராக நம்ம கிளாம் போட்டு, அதே போல் அவுட்லெட் வாட்டர் லைன் எல்லாமே நம்ம நீட்டாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒர்க்கை பொறுத்தவரையும் ஃபினிஷிங்காக நீட் அண்ட் கிளியராக தான் பண்ணுறது. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது, இந்த வீடியோ பற்றி, இந்த ஏசியை பற்றி, இந்த மாடல் பற்றி ஸ்பெசிஃபிக்காக எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் லிங்கில் போய்ட்டு டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இல்லை அதர் பிராண்டு கம்பேரிசன் வேறு எதனா பிராண்டை பற்றி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மல்டி பிராண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். பெனாசோனிக் வந்து நம்ம அட்ரஸ்டாக இருக்கிறதுனால நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். அதர் பிராண்டு நம்ம என்ன வேணாலும் நம்ம பண்ணி கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதில் ரிமோட் ஆப்ஷன்ஸு உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னால் தான் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்கும். நானோ எக்ஸை தவிர, அதாவது HV சீரிஸ் மட்டும்தான் அது வரும். இதில் க்ளீன் பட்டன், க்ளீன் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு கன்வெர்ட் 8 எல்லாமே எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்கும். தேங்க்யூ.